தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் விஜயகாந்திடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். விஜயகாந்த், என்ன நடந்தது? வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மின்கம்பம் சரிந்து பலத்த காற்று வீசியதில் மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் தனியார் வங்கியில் பணிபுரியும் செக்யூரிட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டமான ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்தவர் சின்னத்தம்பி மகன் சங்கரலிங்கம். 50 வயதான இவர் ஸ்ரீவைகுண்டம் மகளிர் காவல் நிலையம் அருகே உள்ள வங்கியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வருகிறார். இன்று வழக்கம் போல் தனது சைக்கிளில் அந்த வங்கிக்கு வேலைக்கு செல்வதற்காக சென்ற போது பலத்த காற்று வீசியது. அப்போது திடீரென அருகில் இருந்த அந்த சாலையில் இருந்த மின்கம்பம் ஒன்று சாய்ந்து விழுந்ததில் சங்கரலிங்கம் மீது விழுந்தது. இதனால் அவர் சம்பவ இடத்திலே மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு அவரை அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பகுதியில் கடந்த வெள்ள பாதிப்பின் போது, அதாவது அந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக அதிகப்படியான மழை பெய்த பகுதிகளில் ஒன்றானது ஸ்ரீவைகுண்டம் பகுதியாகும். இந்த பகுதிகளில் அந்த நேரத்தில் பெய்த கனமழை மற்றும் பாதிப்புகள் காரணமாக பல மின்கம்பங்கள் இன்றும் சேதமடைந்து காணப்படுவதும், அதை மின்சார ஊழியர்கள் இன்னும் மாற்றாமல் இருப்பதாக பல விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் அந்த பகுதியில் சேர்ந்தவர். இதனால் இந்த விபத்து இன்று ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தனியார் வங்கி செக்யூரிட்டி ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.